வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹியர் வி டாக் அபவுட் DaVinci Resolve அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு இட். ஸோ இன்னைக்கு வீடியோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஹேக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் DaVinci Resolveோட எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க ப்ரோ, ஒரு டிப்பாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் நான் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு ப்ராக்ஸி யூசேஜ் தான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ என் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க கிளிப் வந்து ஒரு Blackmagic Rawல ஷூட் பண்ணது. இது வந்து ஒரு ஹெவியான ஃபைல் தான். இப்போ நீங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, டைம் லைனில் பாருங்கள். அந்த பர்டிகுலர் கிளிப்போட ஸ்டார்டிங்கில் ஒரு ஐகான், ஒரு பிங்க் கலரில் PXY அப்படின்னு எழுதியிருக்கதை பார்ப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்க கிளிப் வந்து ஒரு ப்ராக்ஸி பண்ண கிளிப்பு. ஸோ இதை நான் ப்ளேபேக் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஷேக் இருக்குது, அது ஃபுட்டேஜில் உள்ள ஷேக்கு, அது எவ்வளோ ஸ்மூத்தான ப்ளேபேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கிளிப்பை நான் ப்ராக்ஸி இல்லாமல் ப்ளே பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ என்னோட கேமரா ஒரிஜினலுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே PXYன்னு இருந்த ஐகான் மாதிரி HQ அப்படின்னு இருக்கு, விச் இஸ் கேமராலேருந்து வர்ற சோர்ஸ். இது கேமராலேருந்து என்ன கிளிப்பு எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி இருக்கிறது தான் நம்ம டைம்லைனில் இப்போ வச்சிருக்கோம். இதை நான் ப்ளேபேக் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்னோட சிஸ்டம் எவ்வளோ திணறுது இதை ப்ளேபேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ஸ்விட்ச் பேக் டு ப்ராக்சிஸ். நம்ம எடிட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேபேக் லேக் ஆச்சுன்னா அதோட ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங், மூடை டிப்ரெஸ் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்காக தான் மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ப்ராக்ஸி யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்ஸினா என்ன? நீங்கள் இந்த எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களா இருந்தால் ப்ராக்ஸிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ப்ராக்ஸினா என்ன ஆக்சுவலாக? ஸோ ஆக்சுவலாக ஒரு கிளிப் இருக்குது, நம்ம கேமராவில் வந்து ஒரு ஒரிஜினல் கிளிப் நம்ம ஷூட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இங்கே நான் ப்ளேபேக் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ரா கிளிப்பு, பீரா கிளிப்பு. இது வந்து ஹெவியான ஃபைல் சைஸில் இருக்கும், எந்த என்கோடிங்குமே மாறாமல் எல்லா டேட்டாவுமே இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரிஜினல் கிளிப்பு. ஸோ இந்த கிளிப்பை நான் வந்து என்னோட மிஷினில் ப்ளேபேக் பண்ணும். எனக்கு மேபி ரொம்ப ஃபாஸ்ட்டான பெர்ஃபார்ம் பண்ணுற மிஷின் இருக்காது, ஒரு நார்மலான கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அதுலேயுமே எனக்கு இதை ப்ளேபேக் பண்ணி எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிளிப்பை நம்ம ப்ராக்ஸி பண்ணுவோம். அப்போது அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராக்ஸி யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா, அந்த வீடியோவை எடுத்து அதோட ரோ ரெசல்யூஷனில் லோ குவாலிட்டியில் ப்ளேபேக்கு ஈஸியாக அதை நம்ம சிஸ்டமில் ப்ளே பண்ணும்போது, எடிட்டரில் ப்ளே பண்ணும்போது ப்ளேபேக் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அதை மாற்றி அதை சேவ் பண்ணும். இதுக்கு பேர் தான் ப்ராக்ஸின்னு சொல்லுவோம். ரிசால்வில் ப்ராக்ஸி ஜென்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கிளிப் எடுத்துக்கோங்க, ஓவர் த எட்ஜ் பீரா அப்படின்னு இங்கே ஒரு கிளிப் இருக்குது. இந்த கிளிப்புக்கு நான் ப்ராக்ஸி ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராக்ஸி மீடியாவில் வந்துட்டு ஜென்ரேட் ப்ராக்ஸி மீடியா கொடுக்கணும். ஸோ அது ஜென்ரேட் பண்ணும் ப்ராக்ஸி மீடியாவை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜென்ரேட் ஆகி முடிஞ்ச உடனே அது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ராக்ஸி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த PXY அப்படிங்கிற ஐக்கான் இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த கிளிப்பை நீ இப்போ ப்ளேபேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளேபேக் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ப்ராக்ஸியை பற்றி இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரு செட்டிங் நீங்கள் மாற்றுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நம்ம அவுட் எடுக்கிற வீடியோ H264, H265, சில நேரத்தில் MOVல குவிக் டைமில் நம்ம ப்ரோரெஸில் எடுப்போம், அவுட் எடுப்போம். இந்த மாதிரி ப்ராக்ஸிஸ் வந்து எந்த சிஸ்டமுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் Shift+9 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வருவீங்க. அதில் மாஸ்டர் செட்டிங்ஸில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆப்டிமைஸ்ட் மீடியா அண்ட் ரெண்டர் கேஷ் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷனை பார்ப்பீங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து ப்ராக்ஸி ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணணும். இதில் என்னோட செட்டிங்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ப்ராக்ஸி மீடியா ரெசல்யூஷனை நான் சூஸ் ஆட்டோமேட்டிக் வச்சிருவேன். ப்ராக்ஸி மீடியா ஃபார்மேட்டை DNxRHR LBக்கு வச்சிருவேன். இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைல் சைஸ் மேட்டர் இல்லை, எனக்கு இன்னும் ஸ்மூத் ப்ளேபேக் பண்ணணும், எனக்கு கலர் கிரேடிங் வந்து அக்யூரேட்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோரெஸில் ஏதாவது ஹை ரெசல்யூஷன் ஃபார்மேட்டை வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக இருக்க MP4ல வர கண்டெய்னர் போதும் ப்ரோ அப்படின்னா H264 H265 வச்சுக்கலாம். எனக்கு DNxRHR LB என்னோட ஒர்க் ஃப்ளோவுக்கு பெட்டராக யூஸ் ஆகுது, அதனால நான் அதை வச்சிருக்கேன். ஸோ இங்கதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதோட விஷயம் முடியல, அடுத்து இந்த ஒர்க்கிங் ஃபோல்டர்ஸ்க்கு வாங்க. அதில் இங்கே ரெண்டாவது பாருங்க ப்ராக்ஸி ஜென்ரேஷன் லொகேஷன் இருக்கும். இதை பாருங்க, நான் வந்து எஸ்ங்கிற டிரைவ்ல ஒரு ஃபோல்டரில் வச்சிருக்கேன். ஸோ இதை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இது வந்து என்னோட SSD டிரைவ். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரிஜினல் கிளிப்ஸை ஒரு டிரைவ்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு SSD இருந்தாலோ இல்லைனாலோ நீங்க ப்ராக்ஸி ஜென்ரேட் பண்றதை இன்னொரு செகண்ட் டிரைவ்ல பண்ண பாருங்க. அப்படி SSD இருந்துச்சுன்னா உங்களோட ப்ராக்ஸிஸை அந்த SSDல ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ளேபேக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்ஸியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் ப்ராக்ஸி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளிப்பில் நீங்கள் ஒரிஜினல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் இங்கே வந்துட்டு மேலே ப்ரிஃபர் கேமரா ஒரிஜினல்ஸ் கொடுக்கலாம்,
உங்களுக்கு ஸ்மூத்தான பிளேபேக் வேணும், எனக்கு திரும்ப ப்ராக்சிஸ்ல பிளேபேக் வேணும் அப்படின்னா இங்க நீங்க அதே ப்ரிஃபர் ப்ராக்சிஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதே வித பிளேபேக்ல வந்து ப்ராக்சி ஹேண்ட்லிங்லயுமே டிசேபிள் ப்ராக்சிஸ், ப்ரிஃபர் ஆர் ப்ரிஃபர் கேமரா ஒரிஜினல்ஸ் எது வேணும் அப்படிங்கறத நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ப்ராக்சி பத்தி மட்டும் தான் நான் மெயினா பேசணும்னு நினைச்சேன். இன்னும் ஒரு சில டிப்ஸும் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பிளேபேக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்காம நீங்க ஜாலியா எடிட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல இந்த பிளேபேக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் பிளேபேக் ரெசல்யூஷன் ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்க ஃபுல் ஹாஃப் குவார்டர்ல வச்சுக்கலாம். இது என்னன்னா, நீங்க இந்த வியூவர்ல பாக்குறதோட இந்த வீடியோட குவாலிட்டியை ரெடியூஸ் பண்ணும். அவுட்புட் குவாலிட்டி இதால ரெடியூஸ் ஆகாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து குறைச்சு வச்சிருக்கேன், டிக்ரீஸ் பண்ணி குவார்டர்ல வச்சிருக்கேன். ஸோ இங்க ஆப்வியஸ்லி குவாலிட்டி அடி வாங்குறது உங்களுக்கு தெரியும். கலர் கிரேட் பண்ணும்போது நான் இதை பண்ண மாட்டேன். பட் வந்து இங்க எடிட் பண்ணும்போது எனக்கு ஃபாஸ்டா பண்ணணும், சப்போஸ் எனக்கு ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹாஃப்லேயோ குவார்டர்லேயோ வச்சுக்கலாம். ஐ லீவ் இட் பேக் டு ஃபுல். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரெண்டர் கேஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ரெண்டர் கேஷில் வந்து நன், ஸ்மார்ட் யூசர்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நன் அப்படின்னா இந்த கேஷிங் எதுவுமே நடக்காது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஒரு இப்போ நான் ஏதாவது ஒரு டிரான்சிஷன்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே ரெண்டர் கேஷ் ஆனில் இருக்குது. நான் வந்து யூசரில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே லெட்ஸ் சி, யூசரில் வச்சுருக்கேன். யூசர் ஸ்மார்ட் அப்படிங்கிறது 2 ஆப்ஷன். நான் என்னன்னு சொல்கிறேன். நன்ல வச்சா இந்த ரெண்டர் கேஷ் எதுவுமே வராது. ஸோ ரியல் டைமில் ரிசால்வ் வந்து இந்த எஃபெக்டை வந்து அதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இது ஆப்வியஸ்லி ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம்க்கு இது ஓகே. பட் இல்லை அப்படின்னா இது வந்து எப்போவுமே நம்ம எடிட் பண்ணி பார்க்கும்போது, பிளேபேக் பண்ணி பார்க்கும்போது கஷ்டப்படும். இப்போ என் சிஸ்டமில் ஓரளவுக்கு ப்ளே ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து அது ஸ்மூத்தராக பிளேபேக் இருக்கணும், ப்ளே பண்ணும்போது அது ஒழுங்காக ப்ளே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே பிளேபேக்கில் போயிட்டு ரெண்டர் கேஷை ஸ்மார்ட்லேயே யூஸ்லேயே வைங்க. ஸ்மார்ட்டில் வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கீங்களோ, சப்போஸ் நான் இங்கே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன், எங்கெல்லாம் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்கோ ஓவரால் டைம் லைனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் மேலே பார்ப்பீங்க ஒரு ரெட் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் ஒரு விஷயம் வரதை பார்ப்பீங்க. ப்ளூவில் வர்றது எல்லா இடமே என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ப்ளூ இடத்துல எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேஷிங் வந்து நடந்து பிளேபேக் வந்து ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு நம்ம ஃபியூஷனில் நான் வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த எஃபெக்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கேஷ் பண்ணி உங்கள் சிஸ்டமில் அதை ஸ்டோர் பண்ணி அந்த பிளேபேக்கை வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகி தருது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த ரெண்டர் கேஷ் பண்ணுற வேலை. ஃபியூஷன் மெமரி கேஷ் அப்படிங்கிறது வந்து ஃபியூஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆன் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரேம் யூசேஜ் அதிகமாக இருக்கும். பட் பிளேபேக் வந்து ஜென்ரலி பெட்டராக இருக்கும். பட் நான் அதை ரொம்ப விரும்புறது இல்லை. ஏன்னா நான் ஒரு ஃபியூஷன் காம்ப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் காம்ப் நான் பண்ணேன்னா இதை நான் ரெண்டரிங் பிளேஸ் கொடுத்து ரெண்டர் எடுத்துருவேன். ரன் டைமில் சிஸ்டம் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அவுட் எடுத்துருவேன் ஆல்ரெடி. இது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். பட் என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதை திரும்ப இந்த ரெண்டர் கேஷை பத்தி கவலைப்பட வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எப்பவுமே பிளேபேக் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கும். அந்த எஃபெக்ட் நீங்க கிரியேட் பண்ண எஃபெக்ட்டை நீங்க ஈஸியா பிளேபேக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ ரெண்டர் பிளேஸ் எப்பவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், எஸ்பெஷலி ஃபியூஷன் எஃபெக்ட்ஸுக்கு. கிரேடுக்கு ரொம்ப விரும்ப மாட்டேன், ஏன்னா மேஜிக் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது மாஸ்க் நிக்காது. ஸோ நெக்ஸ்ட் திங், Shift+D நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா எஃபெக்ட்டுமே போயிடும். எஃபெக்ட் அண்ட் கலர் கிரேட்ஸ் ரெண்டுமே போயிடும். இங்க பாருங்க, நான் Shift+D பிரஸ் பண்றேன். இந்த இடத்துல நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கு. நான் Shift+D பிரஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரைக் ஆயிருது. திரும்ப நான் Shift+D பிரஸ் பண்ணும்போது டாகிள் ஆன் ஆகும். அப்போ உங்களுக்கு கலர் சேஞ்சஸும் தெரியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ஃபியூஷன் ஆர் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆர் ஓப்பன் எஃபெக்ட்ஸ்ல நீங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தாலோ அது எல்லாமே வந்து எனேபிள் ஆகும். நீங்க Shift+D பிரஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாமே டிசேபிள் ஆயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் DaVinci Resolve பொறுத்த வரைக்கும். நீங்க புதுசா யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சீசன்டா நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அது தெரியாது ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்கன்னாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. I'll be very happy about your feedback. உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தெரியும், இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் நான் இதுல மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. I'll be looking forward to that. Thanks for watching. நீங்க இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Until I meet you again in another video. Bye bye.